ஓம் சாந்தி. 27/12/2024 வெள்ளிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. இதனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாங்கள் பிரம்ம பாபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய தொடர்பு நேரடியாக சிவபாபாவுடன் என்ற சிந்தனை ஒருபொழுதும் வரக்கூடாது. முதலில் அனைத்து விஷயங்களும் தனக்குள்ளே நடைமுறைப்படுத்திவிட்டு பிறகு மற்றவர்களுக்கு சொல்பவர்கள் மீது அனைவருடைய அன்பும் தானாகவே ஏற்படும். ஞானத்தை தனக்குள் முதலில் தாரணை செய்து பிறகு பலருக்கும் சேவை செய்ய வேண்டும். அப்போது அனைவரின் அன்பும் கிடைக்கும். தான் செய்யாமல் பிறருக்கு சொன்னால் அவர் சொல்வதை யாரேனும் ஏற்பார்களா? அவர்கள் பண்டிதர்கள் போல் ஆகிவிடுகின்றனர். பாபாவுக்கு தனது ரதம் இல்லை என்று நிச்சயம் இருக்கின்றதல்லவா? பிரம்மாவின் புருவ மத்தியில் தந்தையின் இருப்பிடம் உள்ளது. தந்தை அவரே சொல்கிறார், நான் இவருடைய புருவ மத்தியில் அமர்கின்றேன். இவருடைய சரீரத்தை கடனாக பெறுகிறேன். ஆத்மா புருவ மத்தியில் அமர்வது போல் தந்தையும் கூட இங்குதான் வந்து அமர்கின்றார். பிரம்மாவின் ஆத்மாவும் இருக்கின்றது, சிவபாபாவும் இருக்கின்றார். நாங்கள் பிரம்மாவை ஏற்பதில்லை என்று பலர் சொல்கின்றார்கள். பிரம்மாபோ சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்றுதான் சொல்கின்றார். என்னை நினைவு செய்யுங்கள் என்று இவர் எங்கே சொல்கிறார்? என்னை நினைவு செய்யுங்கள் என்று இவர் மூலமாக சிவபாபா கூறுகின்றார். நீங்கள் சிவபாபாவை எப்படி சந்திப்பீர்கள்? எப்படி என் அருகில் அமருவீர்கள்? பிரம்மா இல்லாவிட்டால் அவரை சந்திக்க முடியாது. நல்ல நல்ல மகாரதிகளுக்கும் கூட இவ்வாறு சிந்தனைகள் வருகின்றன. அதன் மூலம் மாயை என்னிடமிருந்து முகத்தை திருப்பி விடுகின்றது. பிரம்மாவை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் எனும்போது அவர்களின் நிலை என்னவாக ஆகும்? மாயை எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக உள்ளது. அது ஒரேடியாக முகத்தை திருப்பி விடுகின்றது. அப்படிப்பட்டவர்கள் துர்கதியை அடைகிறார்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் தந்தை வருகிறார். யாருக்குள் வருகிறாரோ அவரையே புறக்கணித்து விட்டால் அதை என்னவென்று சொல்வது? மாயை அந்தளவு பலசாலியாக உள்ளது. அது நம்பர் 1 ஒரு பைசாவுக்கும் மதிப்பற்றவர்களாக ஆக்கிவிடுகின்றது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கூட சில சென்டர்களில் இருக்கின்றனர். ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யார் பலருக்கு சேவை செய்கின்றனரோ அவர் அனைவருக்கும் பிடித்தவமானவராக ஆகின்றார். பண்டிதர் பொய்யானவர் என்று தெரிந்துவிட்டால் அவர் மீது யார் அன்பு செலுத்துவார்கள்? பிறகு நடைமுறையில் யார் நினைவு செய்கின்றனரோ அவர் மீது அன்பு ஏற்பட்டு விடுகின்றது. நல்ல நல்ல மகாரத்திகளை கூட மாயை விழுங்கி விடுகின்றது. ஒருபுறம் சண்டைக்கு ஏற்பாடுகள் நடக்கும், மறுபுறம் கர்மாத்தீத் நிலை உண்டாகும். ஒன்றுக்கொன்று முழுமையான தொடர்பு உள்ளது. பிறகு சண்டை முடிந்துவிடும், மாற்றம் ஏற்பட்டுவிடும். உங்கள் யோக பலத்தால் பலர் ஈர்க்கப்பட்டு வருவார்கள். உங்களிடமிருந்து எந்தளவு துரு நீங்குமோ அந்தளவு சக்தி நிறைந்தபடி இருக்கும். தெய்வீக நடத்தை உடையவர்களாக ஆக வேண்டும். தேவதைகள் அனைத்து குணங்கள் நிறைந்தவர்கள் அல்லவா? மாயை யாரையும் விட்டு வைப்பதில்லை. தொட்டால் சுருங்கியாக ஆக்கிவிடுகின்றது. மரணத்தின் வியாபாரம் எவ்வளோ சூடு பிடிக்கப் போகின்றது என்று போக போக பாருங்கள். அநேகர் இறப்பார்கள். அணுகுண்டுகள் மூலம் கூட தீப்பற்ற போகும். அப்பொழுது பலரும் கூறுவார்கள், விநாசம் ஏற்படத்தான் வேண்டும் என்று. அவ்வாறான நிலை என்பது வெகு அருகாமையில் வந்து கொண்டிருக்கின்றது. ஞானத்தை சரியான முறையில் எடுக்காதவர்கள், நடத்தை திருத்தி கொள்ளாதவர்கள் பலருக்கு துக்கம் கொடுக்க நிமித்தமாகி விடுகின்றார்கள். உயர்ந்திலும் உயர்ந்த தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார் எனும்போது எவ்வளோ பேர் தடை ரூபங்களாக ஆகிவிடுகின்றனர். மிகவும் குறைவாக பேச வேண்டும், இனிமையாக பேச வேண்டும். இப்படி முயற்சி செய்து நீங்கள் சாந்தியின் ஸ்தம்பமாக ஆகிவிடுவீர்கள். மிகவும் ராயல்டியுடன் இனிமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். சாந்தி மற்றும் சுகத்தின் ஸ்தம்பமாக ஆகுவதற்கு மிகவும் குறைவாக இனிமையாக பேச வேண்டும். மூவியின் பயிற்சி செய்ய வேண்டும். அதிகம் பேசக்கூடியவர்களாக டாக்கியாக ஆகாமல்
மூகுவி சமிகையில் சைகையிலேயே அனைத்தும் புரிய வைக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அதாவது குறைவாக பேச வேண்டும். தன்னுடைய நடத்தை தெய்வீகமாக ஆக்க வேண்டும். தொட்டான் சுருங்கி செடி போல் ஆகக்கூடாது. யுத்தத்திற்கு முன்பாக கர்மங்கங்களை வென்ற நிலை அடைய வேண்டும். அதாவது கர்மாதித் நிலை அடைய வேண்டும். விகாரமற்றவராகி பிறரையும் விகாரமற்றவராக ஆக்க வேண்டும். தூய்மையான அன்பின் பாலனையின் மூலம் அனைவரையும் அன்பு என்ற கயிற்றினால் கட்டக்கூடிய மாஸ்டர் அன்பு கடல் ஆகுக. எப்போது அன்பு கடல் மற்றும் அன்பின் நதிகள் சந்திப்பு ஏற்படுகின்றதோ, நதியும் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் அன்பு கடலாக ஆகிவிடுகின்றது. ஆகையால் உலக ஆத்மாக்கள் அன்பின் அனுபவத்தினால் தானாகவே நெருக்கத்தில் வருகின்றனர். தூய அன்பு அல்லது ஈஸ்வரிய குடும்பத்தின் பாலனை காந்தம் போன்று தானாகவே ஒவ்வொருவரையும் நெருக்கத்தில் கொண்டு வருகின்றது. இந்த ஈஸ்வரிய அன்பு அனைவரையும் சக யோகிகளாக ஆக்கி முன்னேற்றுவதற்கான கயிற்றில் கட்டிவிடுகின்றது. சங்கல்பம், வார்த்தை, நேரம், குணம் மற்றும் சக்திகளின் பொக்கிஷங்களை சேமித்தீர்கள் எனில் அதன் சகயோகம் கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.